சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் தெய்வீக காதல் என்ற ஆன்மீக புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ಮಾನವ ಜನ್ಮ ದೊಡ್ಡದು, ಅದು ಹಾನಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ ಉಚ್ಚಪ್ಪಗಳಿಲ್ಲ அப்படின்னு. அது ஒரு மனுஷ ஜென்மம் ரொம்ப பெருசு, அது வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, பாழாக்காதீங்க பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாசர் பாடுவார். மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். எத்தனையோ ஜென்மங்களை தாண்டி ஆயிரம் ஜென்மங்களை, ஜந்து கிருமிங்க என்னென்னமோ ஜென்மங்களை தாண்டி மனுஷ ஜென்மம் அடைகிறோம். அது அடைஞ்ச பிறகு இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி பணம் காசு பப்பம் பண்ணாட்டி புள்ள அது இது கூட்டாருங்க உறவினருங்க பணம் புகழ் சுகம் சந்தோஷம் அப்படின்னு அதுலேயே மூழ்கி சாகாம நான் யார், எங்கிருந்து வந்தேன், இறந்த பிறகு எங்கே போகிறேன், அந்த கடவுள் யார், நான் அந்த ஆத்மானா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி கேள்வி வந்த பிறகு அதுக்கு விடை கொடுக்கறதுக்கு குரு கிடைக்கிறது அதை விட அபூர்வம். குரு கிடைச்ச பிறகு அவருடைய அருள் கிடைச்சி அவருடைய போதனை கிடைக்கிறது அதை விட அபூர்வம். இது நானும் கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நானும் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதை ஆண்டவன் கொடுத்த பிச்சை, என்னுடைய பிராரப்தம், போன ஜென்மங்களில் நான் செஞ்ச புண்ணியம். நான் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிறத விட ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இந்த பணம் பேர் புகழ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு இது வேணுமா இல்லை ஆன்மீகம் வேணுமான்னு சொன்னால் நான் ஆன்மீகம் தான் நாடி போகிறேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆன்மீகத்துக்கு அவ்வளோ பவர். ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புகிறேன். தப்பான நான் ஒரு ராஜா இருந்தான். ராஜா அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அவனுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி அதிபுத்திசாலி, ரொம்ப நல்ல மந்திரி. அவர் இல்லாமல் ராஜா இருக்கவே முடியாது. ஸோ அந்த மந்திரிக்கு அந்த ராஜா சகல சௌகரியமும் பண்ணி கொடுத்துருந்தார். அவருக்கு ஈக்குவலாக சகல சௌகரியமும் பண்ணி கொடுத்து அவர் அந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் டிஸ்டிங்கான பிறகு அந்த மந்திரி சொன்னாங்க, ராஜா என்னை விடை கொடுங்க, எனக்கு இது போதும், நான் போகணும். எங்கே போகிறீங்க? இல்லை நான் எங்கேயோ நான் இமயமலை போகிறேன், நான் நிம்மதி தேடி போகிறேன். உனக்கு என்ன வேணும்? நிம்மதிக்கு பணம் இல்லையா, புகழ் இல்லையா, இல்லை ஐஸ்வர்யம் இல்லையா, வஜ்ரம் என்ன இருக்கு? சொல்ல இல்லை நான் வேற நாடி போகிறேன், என்னை விட்டுடுங்க. சரி, அப்புறம் ரொம்ப சொல்ல முடியல, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி மனசு இல்லைன்னு சொன்னால் கூட அவர் விட்டுட்டாங்க. அவர் இங்கே இப்போ தான் இமயமலையெல்லாம் போயிட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணாங்க ராஜா. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த மந்திரி அந்த ஊருக்கு வந்தார், அந்த நாட்டுக்கு. சன்னியாசியா வந்திருக்காரு. ஊர் வெளியே ஒரு குடிசை போட்டாங்க தங்கியிருக்காரு. அவர் அரண்மனைக்கெல்லாம் வர மாட்டார். அவர் ராஜா கேள்விப்பட்டார். சார் அவரே போனோம். ராஜா அந்த சன்னியாசி கிட்டே போனார். அந்த மந்திரி வெளியே ஒரு சின்ன குடிசை, ஒரு தரையில் ஒரு பாய், ஒரு சின்ன சொம்பு தண்ணி, ஒரு சின்ன தட்டு, அவ்வளோதான். ராஜா நின்னாரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்லை என்ன இது, அது எல்லாத்தையும் விட்டு இவ்வளோ பண்ணி இவ்வளோ போயிருக்கியா நீ, இப்போ நீ என்ன சாதிச்சுட்ட, இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன சாதிச்சேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ராஜா அப்போ எல்லாம் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்போ நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. அதான் அந்த ஆன்மீகத்தோட போதல். நான் இதுதான் சொன்னேன். இந்த ஆன்மீகத்தில் போகும்போது கூட என்னுடைய ரசிகர்களுக்கும் சில மக்களுக்கும் ஒரு டவுட் இருக்கு. இந்த ரஜினிகாந்த் என்ன இது ரொம்ப குழம்புறாங்க அப்படின்னு சொல்லி அவரு குழம்புக்கிட்டு நம்மளும் குழம்புறாங்க.
ஒரு வாட்டி ராகவேந்திர சுவாமி ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி பார்த்தா ரமண மகரிஷின்னு சொல்கிறாங்க, இன்னொரு வாட்டி பார்த்தா தயானந்த சரஸ்வதின்னு சொல்கிறாங்க, சச்சிதானந்தர் சொல்கிறாங்க. ஸோ திடீர்னு யாரோ சுவாமி ராமன் சொல்கிறாங்க, திடீர்னு பார்த்தா பரமஹம்ச யோகானந்தா பாபாஜின்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன ஒரு நிலையை அவர் நிற்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. சரி, குருக்கள் இந்த குருக்கு இந்த சிஷ்யன்னு சொல்லி ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கும். பட் அந்த பாதை ஆன்மீக பாதையில் ஒரு குருக்கள் இந்த ஆன்மீக ஒரு நெட்வொர்க். இந்த குரு இந்த சிஷ்யனுக்கு தான் அப்படின்னு சொல்லி அது சிஷ்யன் ரெடியானாதான் குருவே தோணும். எனக்கு முதல் குரு என் ஆன்மீக பாதையில் என்னுடைய அண்ணா சத்யநாராயண காயக்வாட். அவர் தான் என்ன ஆன்மீகத்தில் ஈடுபட்டு எங்கே ஒரு கலா காலட்சேபம் நடந்தாலோ, எங்கே பஜனை நடந்தாலோ, எங்கே தெய்வீக காரியங்கள் நடந்தாலும் என்னை சின்ன வயசுலேயே கையை கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. என்னை ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் சேர்த்ததே அவர் தான். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னுடைய 2வது குரு. அந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் நான் ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன். நம்ம சம்பிரதாயம், பாரம்பரியம், ரிஷிகள், வேதங்கள் அதை பற்றி தெரிஞ்சு. ராகவேந்திரன் அவர்கிட்ட நான் பக்தியை கற்றுக்கிட்டேன், ருச்சியோட சடங்குகளை கற்றுக்கிட்டேன், ஸ்லோகங்களை கற்றுக்கிட்டேன். ரமண மகரிஷி அவர்கிட்ட நான் யார் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள தமிழை தேடுதல் பண்ணுறது, நமக்குள்ளே நம்ம போய் நான் யாருங்கிற கேள்வி கேட்டுக்கிறது, அது ரமண மகரிஷி கிட்ட கற்றுக்கிட்டேன். தயானந்த சரஸ்வதி அவர்கிட்ட சில சமூக பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சில சமூக பிரச்சனைகள், சில வேதம் உபனிஷத்தில் சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். சச்சிதானந்தர் அவர் தான் உடம்பு இருக்கும்போதே எனக்கு குரு, எனக்கு மந்திரோபதேசம் பண்ண குரு சச்சிதானந்தர். அதுக்கப்புறம் கூட என்னுடைய தேடல் இருந்துகிட்டே இருந்தது. 1978 நான் ஆக்டர் ஆன பிறகு நான் ஏர்போர்ட்டில் போகும்போதெல்லாம் அந்த புக் ஸ்டாலில் ஒரு புக் இருக்கும். அதில் ஒரு சுவாமியோட ஃபோட்டோ இருக்கும். சரி, இது ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு சொல்லி எனக்கு இந்த சுவாமி பொண்ணா ஆனா அப்படிங்கிறதே நினைக்கும். புக்கு வாங்க மாட்டேன், பட் அது கண்ணு மட்டும் அது என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். இது பொண்ணா ஆனா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த புக்கு நான் வாங்கிட்டேன். இது வாங்கி வச்சு பார்த்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரியறதுக்கு. அது இங்கிலீஷெல்லாம் நமக்கு சரியாக தெரியாது இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வச்சுட்டேன். ஒரு 20 வருஷம் 22 வருஷம் அந்த புக்கு என்னுடைய லைப்ரரியில் இருந்தது. அது நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் படையப்பா படத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி இனிமேல் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெறுத்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சச்சிதானந்தர் நீ ஆசிரமம் ஒழிச்சிட்டு அமெரிக்காவில் ஆசிரமத்துக்கு நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு 22 days 30 days அங்கே இருன்னு சொல்லி அவர் கூடவே என்னை வச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த புக்கை நான் கொண்டு போயிருந்தேன். அது எனக்கே தெரியாமல் அந்த புக்கை நான் எடுத்து வச்சது எனக்கே தெரியாது. அங்கே பார்த்தா அந்த புக்கு வேறு வேலை கிடையாது, ரொம்ப குளிர் வேலை. அங்கே நான் புக்குன்னு படிக்க ஆரம்பிச்சு 2008 2009 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 30-40 pages அவ்வளோ சரியாக ஈடுபாடில். அதுக்கப்புறம் போக போக அந்த புக்கு கீழே வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரலை. அண்ட் மகாதர் பாபாஜியோட அந்த சாப்டர்ஸோட 45-50 pages வரும்போது நான் ஒரு மெஸ்மரைஸ்ட் ஆகிட்டேன். அது என்னமோ எனக்குள்ளேயே நம்ம அழிச்சு கம்ப்ளீட் அந்த புக்கு ரொம்ப இதுக்கு பாதிப்பு ஏற்படுச்சு அந்த புக்கு. ஸோ அதுக்கப்புறம் சுவாமிஜி எனக்கு மந்திரோபதேசம் பண்ணார். நான் ஆக்டிங் பண்ண வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்கள் ஆக்டிவிஸ்டிங் பண்ணுறது உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆக்ட்ரஸுங்க இந்த மீடியா சினிமா மீடியா அவ்வளோ பவர்ஃபுல் மீடியா. நம்ம மாதிரி 100,000 சுவாமிகள் சொல்லாதது நீங்கள் சினிமாவில் சொன்னால் அது போய் சேரும். ஸோ நீங்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏன் படத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நம்மளோட பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூருக்கு என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஸோ காலையில் இது மகாமந்திர அந்த புக்கை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தான் படிச்சுட்டு இருக்கேன். 2 வாட்டி படிக்கிறேன், 3 வாட்டி படிக்கிறேன். அந்த ஆட்டோபயோகிராஃபி புக்கு அதில் ஒவ்வொரு காலையில் ஒரு 9:30 9:45 அந்த மகாதர பாபாஜி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வரும்போது பார்த்தா அந்த ஃபோட்டோவிலேருந்து ஒரு லைஃப் ஸ்பார்க் என்னை நோக்கி வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், நாட் விஷுவலி, எனக்குள்ள ஒரு உணர்வு. அந்த லைட் எனக்கிட்ட வர்ற மாதிரி இந்த பாபாஜி ஃபோட்டோவில் இருந்து உள்ளுக்குள்ளே மனசு சொல்கிறது படுத்துக்கோ, லே டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ளே மனசு சொல்கிறது. எனக்கு இது ஹாலுசினேஷனா
நானே இதை திங்க் பண்ணிக்கிறேன்னா நானே ஏதாவது மொழியில் நானே திங்க் பண்ணிக்கிறேன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி புக்கை மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் பேப்பர் படிக்கிறேன், டிவி போடுறேன், மறுபடியும் அந்த புக்கை போய் பாரு, அந்த மனசு சொல்கிறது. மறுபடியும் போய் பார்த்தா மறுபடியும் அந்த லைட் ஸ்பாட் எனக்கு இதுக்கு மேலே வர மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. படுத்துக்கோமா மறுபடியும் அதே மாதிரி. ஸோ என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஒரு 1 hour 1.5 hour அப்புறம் என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியல. அங்கேயே கட்டில் இருந்து படுத்துட்டேன். படுத்த பிறகு தலைகாணி எடு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு உள்ளுக்குள்ளே மனசு சொல்கிறது, தலைகாணி எடு, தலைகாணி எடுத்தாச்சு. பெட்ஷீட் காலை படுத்துருக்கு, பெட்ஷீட்டு எடு, பெட்ஷீட் எடுத்தாச்சு. கை வந்து இந்த முழு கை வந்து இப்படி வச்சுக்கணும், பாம்ஸில் விரிச்சு வச்சுக்கணும், உடம்புல டச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ளே மனசு சொல்கிற மாதிரி அப்படியே கை அப்படியே படுத்துக்கும்போது ஒரு 35-40 செகண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பார்க், லைட் ஸ்பார்க் வந்து என் உடம்புல போகிற மாதிரி எனக்கு போயிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து போய் அதுக்கப்புறம் ஒரு மழை வேர்த்து போயிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த ஃபோட்டோலாம் அந்த லைட் ஸ்பாட் கிடையாது. இப்போ வரல. எனக்கு என்னடா இது, யாருக்கிட்ட சொல்லவும் முடியல, இது உண்மையா நிஜமா இன்னும் புரியல எனக்கு. அதுலேயே மைண்ட் ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அன்னி மறுபடியும் போய் பார்த்தேன், மறுபடியும் லைட் வரல, ஸ்பார்க் வரல. இல்லை நாளைக்கு அதே டைமில் வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதே வந்து 8:45 9 o'clock பார்த்தா ஸ்பார்க் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பாபா படம் ஸ்கிரிப்ட் அப்படியே மைண்டில் வருது. அப்படியே யாரோ சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்லி சீன் பை சீன் வந்து எனக்கு வந்து அந்த படத்தை இப்படியே எடுக்கணும் வித் டைட்டில், பாபா டைட்டில். இன்னும் ஒரு 15 days வேறு வேலை இருந்தது அங்கே பெங்களூர், கர்நாடகா, மற்ற எங்கேயோ போகிறதா இருந்தால் அதெல்லாம் கேன்சல் பண்ணி உடனே வந்துட்டு சென்னை வந்து அந்த பாபா படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே ஸ்டோரி ஸ்க்ரீன் சொல்லி அந்த படத்தை எடுத்தேன். ஸோ இது வந்து பாபாஜியோட மெசேஜ் கொடுத்தது. ஸோ அந்த படம் எடுத்த பிறகு வியாபார ரீதியாக அந்த படம் சரியாக போகலன்னு சொன்ன உடனே இந்த படத்தினாலே வந்துட்டு மற்றவங்க ஏதாவது வியாபாரத்துக்காக எடுத்தது கிடையாது. அந்த விஷயத்தை போய் சீரணுங்கிறதுக்காக அது யார் லாஸாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை நான் வந்து திருப்பி கொடுத்தேன். ஸோ அவங்களுடைய ஒரு நெட்வொர்க் வெரி அதுக்கப்புறம் அது எடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த பாபாஜி படத்தை எடுத்த பிறகு எனக்கு வந்து கிரியா யோகா எனக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. கிரியா எனக்கு வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அந்த கிரியா இனிஷியேஷன் ஆன பிறகு என்னுடைய லைஃபே எனக்கு ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது என்னுடைய குருக்கள் ஒரு சில சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய குரு சச்சிதானந்தர், என்னுடைய சத்குரு பரமஹம்ச யோகானந்தர், என்னுடைய பரமகுரு மகாவதார் பாபாஜி, என்னுடைய பரமேஷ்டி குரு ஸ்ரீகிருஷ்ணா ஜீசஸ். திஸ் இஸ் தி ஆர்டர். இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது இது சாதாரணது. இப்போ எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இத்தனை பேர் இப்போ நம்ம வந்து கேட்காததே கிடையாது. எல்லாம் நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், இது கேட்டது இது நல்லது எல்லாமே நமக்கு தெரியும். பட் என்ன மெடிடேஷன் பண்ணால் கூட ஜஸ்ட் மெடிடேஷன்லேயே வந்துட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் ஓம் சொல்கிறதா எவ்வளோ டிஸ்டிங் சொல்கிறது, அதுவும் எத்தனை பேர் என்ன மெடிடேஷன் சொல்லி அதுவும் கேட்குறாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் வந்துட்டு இந்த இமயமலையில் போகிறதுனால பற்றி வச்சுட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த இமயமலையில் வந்து நீங்கள் போகும்போது எத்தனையோ சீக்ரெட்ஸ், இந்த டிவைன் சீக்ரெட்ஸ் இன்னும் அடங்கி கிடக்கு. அது இன்னும் வெளியே தெரியல, இன்னும் வெளியே வரல. அதெல்லாம் அது வந்து இந்த மாதிரி மகாவதார பாபாஜி அப்போ நினச்சி இது வந்து கிரியாதி சிங்கர்கள் பெரிய பெரிய சித்தர்கள் யோகிகள் இமயமலையில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறது, கோயிலில் செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு டெக்னிக் அதை ஈவன் ஜனங்க மத்தியில் சர்வ சாதாரண சம்சாரிகளுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் அது போய் சேரணுங்கிறதுக்காகவே மகாவதார் பாபாஜி வந்து லஹரி மகர்ஷி ஒரு சம்சாரி, அவர்கிட்ட வந்துட்டு இதை போய் அவர் சொல்லிட்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி சொன்ன டெக்னிக், மெடிடேஷன் டெக்னிக். அது எப்படி சொன்னால், இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கேமரா ஆகட்டும், கேமரா இல்லை ஒரு டிவி ஆகட்டும், இல்லை டெலிஃபோன் ஆகட்டும், ஒரு செல்ஃபோனுக்கு ஆகட்டும், எத்தனை மெக்கானிசம் இருக்குது, எத்தனை மெக்கானிசம், அதுக்கு எத்தனை பேட்ரி, கரண்ட்டு, வயிறு, ஒரு ஜஸ்ட் ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ மெக்கானிசம் இருக்கும்போது இந்த உடம்பு எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசம், எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசம். அப்போ இதுக்கு வந்து என்ன டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ளே இருக்கும்.
அவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு கரண்ட், ஒரு பேட்டரி வேணும் இல்லை? அது எங்கே வருது? அது காஸ்மாஸ் டிவைன், அங்கிருந்து வருது. அது ரிசீவ் பண்ணுறது எது? நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஏதோ இருக்கணும் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அது எங்கே இருக்கு? நம்ம சக்கரங்கள், மூலாதார, சுவாதிஸ்தான, மணிப்புரா, அநாதா, விசுத்தா, ஆஜ்னா, சஹசிராரா, குதிஷ்டா. அக்கல்ட் பவர் சென்டர்ஸ். அது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க? நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்புல அது வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று மண், தண்ணி, அக்னி, வாயு, சவுண்டு, ஆகாயம். இது வந்து அந்த காஸ்மிக் பவரோட லிங்க். அதை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப இதாகிட்டு அது வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும். அப்போ சார்ஜ் பண்ணாதான் அந்த காஸ்மிக் பவர் வந்து அதை இழுத்துக்கிட்டு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதான் கிரியா யோகா. அந்த கிரியா வந்து நம்ம மூச்சு தான் அந்த கரண்ட், வாயு வந்து ஒயர், அந்த ஒயர் வந்து நம்ம முதுகெலும்பு, அந்த ஒயர் இந்த சக்கராஸ், அதான் கிரியா. இது சாதாரண ஆட்டு இல்லை. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அது நம்ம ஆண்டு இப்போ சந்தோஷம், சுகம், எல்லாரும் கஷ்டப்படுறது, பாடுபடுறது எல்லாமே சந்தோஷத்துக்கு, மன நிம்மதிக்கு இல்லையா? அது வந்து கிடைச்சிடும். அதுக்கு முன்னால் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதை போடணும்னு சொன்னால் அந்த பூமியை முதல்ல வந்து பதப்படுத்தணும். அது தண்ணி போட்டு பதப்படுத்தி களையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த 10 விதைகளெல்லாம் போட்டு கரெக்ட் செஞ்ச பிறகு தான் நீங்கள் விதை போடணும். அப்போ நீங்கள் கிரியா வந்து உடனே வந்துட்டு பலம் கொடுக்காது. அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு விருந்தாளியை வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டால நீங்கள் வீடு என்ன பண்ணுவீங்க? அப்படியே வச்சுருப்பீங்க. அது எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து செட்டு பண்ணி ஒரு விருந்தாளி வர்றதுக்கே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணும்னா உங்கள் நெஞ்சை எவ்வளோ தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டாதான் அது பலன் கிடைக்கும். அந்த ஆண்டு வந்து கிரியாவை ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அது வந்து சாத்தியமில்லை. அது எப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு வாட்டி திருதராஷ்டிரர் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்கிறாரு, கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிட்டு இருக்க, நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் அவன் என்ன வேலை எடுத்தப்ப அவனுக்கும் நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரின்னு சொல்லிட்டு துரியோதனன் கிட்டே வந்து உபதேசத்தில் போவார். அப்போ துரியோதனன் சொல்கிறான், இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். அதை செய்ய முடியல, நான் செய்ய மாட்டேன். அங்கே அர்ஜுனன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எது செய்யணும் தெரியாது, எது செய்யணும் தெரியாது, அவங்ககிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனன். அர்ஜுனன் வந்து நிஜமா அவன் வந்து எல்லாரும் சரண்டர் ஆயிட்டான். அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது. அதனால தான் கிருஷ்ணா அந்த சொன்னது எல்லாமே அவருக்கு பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க.